to Boski's RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, welcoming Kalakanadi fans to RRR DCRR. RR வந்து சூப்பர் வாரா வந்து போயிடுச்சு, கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் சார். ரெண்டு டீம்ஸுமே வந்துட்டு அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் அழகா நமக்கு டிஸ்ப்ளே பண்ண மாதிரி ஒரு மேட்சா இருந்துச்சு. இதுல நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். மேட்ச் லவ்லி மேட்ச், சூப்பரா இருக்கு. ரெண்டு மூணு மேட்சா பிரமாதமா இருக்கு. ஆர்ஆர்ஓ அப்படின்னா கடைசியில டிசிஏ ஆர்ஆர்ஓ கடைசியில கொடுத்தாங்க. சூப்பர் ஓவர்ல போன ஒரு மேட்ச், சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. அப்பதான் டக்குன்னு யோசிச்சேன், சரி நம்ம சினிமாவே ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னு. ஆர்ஆர் பிரசன்ஸ் த டே ஆஃப் த ஜெய்ஸ்வால், ஜாக்காலுக்கு போல டே ஆஃப் த ஜாக்காலுக்கு போல த டே ஆஃப் த ஜெய்ஸ்வால். இந்த பக்கம் டிசி பிரசன்ஸ் குட் பேட் டெல்லி அப்படின்னு கடைசியில ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேட்ச். இந்த பக்கம் ரெண்டு பேர் லெஃப்ட் ஹேண்டர் கலக்கிட்டு எனிதிங் லெஃப்ட் அப்படின்னா, இங்க பக்கம் நான் இந்த பக்கம் பாருங்கன்னா இங்க ரெண்டு லெஃப்ட் பட் எவ்ரி திங் இஸ் ரைட் அப்படின்னு ஆர்ஆர்ல ப்ரூவ் பண்ணிடு கடைசியில சூப்பர் ஓவர்ல போய் பியூட்டிஃபுல் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி முடிஞ்சது. உண்மையாவே வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்கும் சரி சார், ஃபர்ஸ்ட்ல வந்ததும் சரி, சூப்பர் ஓவர்ல வந்த ரெண்டு இன்னிங்ஸுமே சரி, ஒரு குரூஷியலான ஒரு மேட்சா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆடியன்ஸ் ட்ரீட்டா அமையிறது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், அந்த நேத்து மேட்ச் அந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு மேட்சும் ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு சார். இந்த மேட்ச்ல எனக்கு மெயினா நான் கேட்கணும்னு நினைக்கிறது சந்தீப் சர்மாவோட அந்த லாஸ்ட் ஓவர் தான். எல்லாருமே அதுதான் வந்துட்டு கேட்பாங்க. சூப்பர் ஓவர்ல சந்தீப் சர்மா போட்ட அந்த லாஸ்ட் ஓவர், ஷார்ட் பால் ஸ்லோவா போடுறாரு, ரெண்டு பாலுமே பறந்துருச்சு, ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அடிச்சு விட்டாங்க. சோ அவரோட அந்த லாஸ்ட் ஓவர் பத்தி சொல்லுங்க. அவரு தி பெஸ்ட் போலர் பாஸ் T20ல. அதாவது இந்த ஓவர் விட்டுடுங்க, நீங்க தி பெஸ்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட் போலர். சொல்லி ஸ்லோ யார்கர்ஸ் பாஸ், விச் இஸ் த டஃபஸ்ட். ஃபாஸ்டா போடுற ஸ்டார்க்கு வரணும். ஸ்டார்க்கை பத்தி ரொம்ப பாராட்டணும். ஸ்டார்க்கோட யார்கர் கூட நீங்க ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா தெரிச்சுன்னு போயிடுனால, நீங்க நம்ம சந்தீப்போட யார்கரை ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா மிஞ்சி போனா ஷார்ட் டர்ன் வரைக்கும் தான் போகும். அதுல அவர் அவ்வளவு கண்ட்ரோல்டா போடுறதுனால ஈஸிலி த பெஸ்ட் போலர். ஏன்னா அவர் ராகுலுக்கு போடும்போது த பெஸ்ட் T20 போலர் போலிங் டு த பெஸ்ட் பேட்டர் ஆஃப் ஆல் ஃபார்மேட்ஸ் இந்தியாவில், KL ராகுல். ஸோ அது ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது பாக்குறதுக்கு. மிச்சல் ஸ்டார்க் வந்து அவர் என்னன்னா, சூப்பர் ஓவரா இருக்கட்டும் லாஸ்ட் ஓவரா இருக்கட்டும், நான் யார்கர் மிச்சல் யார்க் அப்படின்னு என் பேர் வச்சுக்கலாம். நான் மட்டும் யார்கர் மூடுக்கு நான் வந்தேன்னா ஸ்டார்க் ரியாலிட்டி தான் என்னது, நாங்க வின் பண்றது தான் அப்படிங்கிறத அவுட்ஸ்டாண்டிங்கா காமிச்சாரு. அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சா அது அவருக்கு எப்படி காதுல ஊதுன்னு தெரியல. மிஸ்டர் மிச்சல் ஸ்டார்க், நீங்க வந்து ஒருவேளை ஆஸ்திரேலியால இருந்து வரும்போது நீங்க அங்கேயே கஸ்டம்ஸ்ல உங்களுடைய யார்கர் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்களா, ஏன் போட மாட்டீங்கன்னு கேட்க வந்தேன். அந்த கடைசி ஓவர் பிஃபோர் த சூப்பர் ஓவர், அந்த ஒரிஜினல் T20 போகும்போது அவங்க ஆரம்பிச்சார் பார்த்து ஒரு 5 யார்கர் போட்டு காமிச்சார் கடைசி 2 ஓவர்ல. எல்லாம் மணி டாப் கிளாஸ், எல்லாம் மேட்ச் சேவிங் அங்கதான். அந்த யார்கர் தான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பாஸ், பால் மூவ் ஆகும் போது நீங்க குட்லிங்ல வந்து ஏத்தலாம், ப்ராப்ளமே கிடையாது. போன IPL ஃபைனல்ஸ்ல டிராவிஸ் எடுத்தீங்க பாருங்க, அந்த மாதிரி போடலாம். பட் அந்த மூவ்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சது நீங்க எதுக்கு அந்த லெங்க்ல போறீங்க? ஏன்னா அகேன்ஸ்ட் பிளஸ் ஜெய்ஸ்வால் அடிக்கிறார், டபுள் த ஸ்பீட் அடிக்கிறார். இவர் பிடிவாதமா ஏத்திட்டு இருக்காரு குட்லிங்ஸ். அது எங்கேயோ ஞானோதயம் பிறந்து யார்கர் ஒரு 5 யார்கர் பாஸ் கடைசியில. அந்த யார்கர் தான் அப்படியே மாத்திச்சு மேட்ச். அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் சூப்பர் ஓவர்ல ஐ தாட் பராகோட ஜெய்ஸ்வால் தான் வந்திருக்கணும். ஜெய்ஸ்வால் அண்ட் ஹெட்மேயர் தான் வந்திருக்கணும். ஏன்னா மேசிவ் ஹிட்டர்ஸ் தான் அவங்க 2 பேர் தான். பராகால ஒரே ஒரு டைப் ஆஃப் 6 தான் அடிக்க முடியும். ஆன் த டாஸ், தட் இஸ் ஆன் த லெக் போட்டா அப்படி ஃபிளிக் ஒரு 6 அடிக்கிறது. அது ஒண்ணுதான் 6 கரெக்டா அடிப்பார். மீதி எல்லாம் நல்லா ஆடுவார், இல்லைன்னு சொல்ல. பட் மெஜஸ்டிக்கா 6 அடிக்கிறது. ஹெட்மேயர் வந்து புல்லுல வெரி பிரில்லியன்ட். நான் வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறதுலும் பிரில்லியன்ட். 360 டிகிரிஸும் 6 அடிக்கணும்னா ஜெய்ஸ்வால் தான். ஸ்வீப், புல்லு, ஸ்கொயர் கட், ஸ்ட்ரெயிட் எல்லாமே. ஸோ அவங்க ரொம்ப ராங்கா பண்ணிட்டாங்க. ஜெய்ஸ்வால் தான் வந்து நோபிங். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றதுபடியே பார்த்தா கூட ஜெய்ஸ்வால் இன்னைக்கு மேட்ச்லயும் சரி, இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லயும் சரி, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவா ஒன்றும் பெரிய அந்த கன்வர்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு கூட 4 6 அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட. ஆமா 4 6 நினைக்கிறேன், 4 6 அடிச்சாரு இன்னைக்கு அவரு. பட் அந்த 4 6 தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் டாட் ஆடுனதும் சிங்கிள் ஆடுனதும் அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் பண்ணி he scored 51 runs, he took 37 balls for 51 runs இன்னைக்கு ஜெய்ஸ்வால். அவரை நினைக்கிறீங்களா நீங்க எடுத்த உடனே? அது ரைட். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா KL ராகுல் கூட பயங்கர ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. ஆனா அவர் ஓப்பனிங் ஏன் வந்தார் தெரியுமா? வெரி இன்னோவேட்டிவ். அந்த ஷார்ட் பவுன்சரை அடிக்க போயிட்டு
ஸ்லோவான்னு தெரிஞ்சோட மெதுவா அடிச்சாரு அந்த ஸ்கொயர் கிட்ட. ஸோ பிரில்லியன்ஸ். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிற அந்த ஃபிளரிஷ் இருக்குல்ல, ரீச், அந்த ரீச்சுக்கு 360 டிகிரிஸ் அடிக்கிறாரு. ஸ்வீப், ஹுக் எல்லா ஷாட் அடிக்கிறாரு. ஸோ நீங்க என்ன டைப் ஆஃப் பால் போட்டாலும் அடிக்கிறதுன்றது ஜெய்ஸ்வால் தான் அடிப்பார். மோர் தென் பராக். இட்ஸ் ஒன்லி கம்பேரிசன் பிட்வீன் பராக் அண்ட் ஜெய்ஸ்வால், நாட் ஈவன் பிட்வீன் தி ஸ்ட்ரைக் ரேட்ஸ். ஃபர்கெட் தி ஸ்ட்ரைக் ரேட். ஏன்னா இது வந்து இப்ப சப்போஸ் 1 பால் தான் இருக்கு அப்படின்னு கேகேஆர்ல வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ரசல்ல தான் விடுவாங்க. ஆனா அவர் சுமாரா ஆடுறாரு, ஃபார்ம்ல அதெல்லாம் விடுங்க. ஆனா 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ரசல்ல தான் விடுவாங்க, போலாட தான் விடுவாங்க அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது இப்ப இங்கேயே கூட ஐ தாட் அஷுதோஷ் அண்ட் ஸ்டப்ஸ் வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அஷுதோஷ் இந்த அளவு ராகுல் அளவுக்கு பிரில்லியன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு பிரெயினியான ஒரு போலரை கொடுக்குறாங்க, சந்தீப் சர்மா. அவர் ஸ்லோ யார்கர்ஸ் போடும்போது சத்தியமா அஷுதோஷ் அதை அடிக்க முடியாது. அதையும் வந்து கிளைட் பண்ணி ஏதாவது கொண்டு வர ராகுல் கரெக்டா வந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தாங்க. அசுதோஷ வந்து 1 டவுன்ல இறக்குறதுக்காக வச்சிருந்தாங்க. அவர் வந்து பேட் கட்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பேட்டர் ஷூர் என் பையன் சொல்லிட்டேன், ஸ்டப்ஸ் தான், வேற ஆளே கிடையாது. அந்த ஆள் மாதிரி சான்ஸே கிடையாது. தி பெஸ்ட் பிளேயர், அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். ட்ரூ சார். நான் வந்து ஆக்சுவலா ஃப்ரேசர் மெக்ககையும் ஸ்டப்ஸ் 2 பேரும் உள்ள இறக்கலாம். நீ அசுதோஷ யோசிச்ச மாதிரி நான் வந்து மெக்ககை யோசிச்சேன். 2 பேரும் இறங்குவோம். ஃப்ரேசர் நல்ல சாய்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு அவர் பாருங்க, இவருக்கு நம்ம ஆர்ச்சர் இன்னைக்கு அவருக்கே தெரியும் நல்லா போட்டாரு. அதாவது நான் மூவிங் கண்டிஷன்ஸ்ல, மூவிங் கண்டிஷன்ஸ்ல ஆர்ச்சர் இஸ் அன்பிளேபிள், அது வேற. நான் மூவிங் கண்டிஷன்ஸ்ல ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் அப்புறம் ரொம்ப நல்லா போட்டாரு. ஆர்ச்சருக்கு வந்து பேக் ஆஃப் தி ஆர்ம் போடுற பால் மெதுவா போடுறாரு, அதுவே கிளைம் ஆகி மேல வருது கழுத்துக்கிட்ட. அதை போய் ஃப்ரேசர் அடிக்க போகும்போது அது ஆங்கிள் கிட்டப்படுது. ஸோ அந்த மாதிரி சரியா டச் சரியில்லை. அதனாலதான் ஸ்டப்ஸ், அஷுதோஷ், ராகுல்ல 3 பேர் 2 பேர் வரணும், கரெக்டா பண்ணாங்க. அண்ட் கேஎல் ராகுல் நம்ம மேட்ச் பாராட்டுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இன்னும் பாராட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மெருகேற்றிட்டே போறாரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி என்னதான் ஸ்ட்ரைக் ரேட் தான் கம்மியா ஆடி இருந்தாலும், இன்னைக்கு அவர் 6 ஹிட்டிங் பெருசா மத்த அவரோட டீம்மேட்ஸ் மாதிரி அடிக்கலனாலும், ஒரு கேப்டன் சொல்லி அந்த இடத்துல அதை ஓன் பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு நான் இறங்குறேன் வா. ஏன்னா எனக்கே அந்த இடத்துல என்னன்னா கேள்ற ஒரு கான்பிடன்ஸ் ஓகே, பட் இவங்க டீம்ல இன்னைக்கு இவரோட நல்லா அடிச்ச ஆளுங்க இருக்காங்க, இவர் இறங்குறான்னு யோசிச்சா. பட் அது ரொம்ப அழகா வந்து ரொம்ப அவர் பாராட்டிட்டே இருக்கலாம் சார் கேஎல் ராகுல். அந்த மாதிரி ராகுல், ருத்ராஜ், சஞ்சு சாம்சன், ரஹானே இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இந்த பக்கம் போலார்டு, அதுக்கப்புறம் இந்த ரசல் இல்ல மெஜஸ்டிக் ஹெட்மயர்லாம் இந்த பக்கம். இதுல என்னன்னா நீங்க அது என் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் ஒண்ணு பண்ணும். என்னன்னா 12 ரன் தான் தேவை. ஒரு 3 லவ்லி ஸ்டியர் ஒரு கேப்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் டெஃபினட் சாய்ஸ் தான். நீங்க அத்தனை பாலும் 6 தான் அடிக்கணும். டிம் டேவிட், போலார்டு, ரசல் அந்த டைப்ல போறது பெட்டர். இது ஜஸ்ட் 12 தானே. அதனால பிரில்லியன்ஸா இருக்கிற ஒரு பேட்டரியும் பியோர் மசில் பவர்ல இருக்க அடிக்கத்துல ஒரு ஸ்டப்ஸ் மாதிரி டைப்லயும் அந்த மாதிரி எடுத்து நல்ல சாய்ஸ் தான். எஸ் சார். ஆனா நீங்க டு யூ ஸ்டில் பேக் சந்தீப் சர்மாஸ் அந்த 2 டெலிவரி? பிகாஸ் அவர் பவுண்டரிஸ் போன இவர் கடைசி பால் வின்னிங் ஷாட் அடிச்சதும் சரி, கேஎல் ராகுல் வந்து இந்த சைடு பவுண்டரி அடிச்சதும் சரி, ரெண்டுமே வந்துட்டு அவரோட ஸ்லோ பால்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி உள்ள அவர் இறக்குனாருன்னா அந்த எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சந்தீப் சர்மா, மோஹித் சர்மா 2 சர்மாவும் ஸ்லோவா தான் போட போறாங்க. 24 பால்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க உள்ள நீங்க சொல்ற மாதிரி அப்ப ஒரு பால் யார்கர் போட்டாரு, நல்ல ஃபுல் லென்த்ல இறக்குனாரு, அது வந்துட்டு சிங்கிளா மாறிடுச்சு. அது மாதிரி அவர் ட்ரை பண்ணிருக்கலாமே. இந்த ஷார்ட் பால் போட்டோம் ஈஸியா போயிடுச்சு. ஏன்னா தேர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் த ஷார்ட், ஐ மீன் ஸ்லோ பால். ஷார்ட்டா போட்டோன்னே வெயிட் பண்ணி 2 பேரும் அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சுன்ற. அதான் சொன்னேன். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி முதல்ல 6 ஓவர் நீங்க ஸ்டக்கா ஒரே இடத்துல நின்னீங்கன்னா அப்ப சந்தீப் சர்மா நீங்க சொல்றதுதான் போடுவார். எல்லா பாலும் தான் போடுவார். பிகாஸ் இட்ஸ் கிளியர் ஜஸ்ட் அ ஃபார்முலா, நாட் கோயிங் டு பி எ பசில். இங்க ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து விடமாட்டாங்க அதை. அவங்க திடீர்னு நோருவாங்க. ஸோ இந்த மைண்ட்ல என்ன ஆகும், யார்கர் போடுறதுதான் மைண்ட்ல இருக்கும். பட் ஒருவேளை நோந்துக்கு ஆட்டுவாங்களோன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பயம் ஒன்று வந்துனே இருக்கும் இந்த ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் எல்லாம் ஆடும்போது. அதனாலதான் சரி ஏமாற்றணும் ஷார்ட்டா போட்டது. பட் இவங்க அதுக்கும் ப்ரிப்பேர்ட். அதான் இது பேட்டில் ஆஃப் பிட்ஸ் செஸ் ஆடுற மாதிரி தான். சார் மிஸ்டேக்ஸ் பண்ண ஆர்ஆர் டீமோட பேட்டிங்கா உள்ள இறங்கின அந்த பிளேயர்ஸ்ல வந்து நீங்க ஜெய்ஸ்வால ஆரம்பத்துல இறக்கி இருந்திருக்கணும் அப்படின்னீங்க. இன்னைக்கு ராணா ரொம்ப சூப்பரா விளையாடி இருந்தாரு. அவர் ஏன் இறக்கலன்னு கமெண்ட்ரி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ ராணா, துருவ் ஜுரேல் மாதிரி ஹிட்டர்ஸ் இறக்காம இவங்க வந்து ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி. சோ வாட் யூ ஃபீல் அபௌட் ராணாஸ் எக்ஸ்க்ளூஷன்? அதான் இவங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போய் இந்த வெறும் 6 பால்ல பாக்குறாங்க. அது கூடவே கூடாது. தி பெஸ்ட் 6 நம்பர் ஆஃப் 6 இன்னைக்கு ஃபார்ம், டுடேஸ் லேட்டஸ்ட் ஃபார்ம்னா ராணா. கரெக்ட். ராணா ஜெய்ஸ்வால் தான். ராணா ஜெய்ஸ்வால் ஐடியல்.
அவங்க தான் ஒத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ஹெட்மேயருக்கு வந்து 6 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. பட் இந்த யார்கர்ஸ் எல்லாம் போடும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா ராணாக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த அக்ராஸ் குவிக்கா ஆடுறது இருக்குல்ல 2 பேருக்கு இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் வந்திருக்கும். சார் மூவிங் டு த மெயின் செக்மெண்ட் ஆஃப் த மேட்ச், சூப்பர் ஓவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் அதில் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்துச்சு. பட் மெயின் மேட்ச் வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுடைய சேஸ் போயிட்டு இருந்த வேகத்தை பார்க்கும்போது ஒரு 10 ஓவர் முடிவில் 6 ஓவருக்கு 60க்கு மேல அடிச்சுட்டு இருந்தாங்க. 10 ஓவருக்கு வரும்போதே 100 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய இந்த சேஸ் வந்து ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டதாக கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஸ்பின்னர்ஸ்னு 2 பேரை உள்ள தூக்கி வச்சு மேட்சை இவங்க மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிசியோடைய பவுலிங் வந்து அபவ் த குட் மார்க், வந்து நல்ல மார்க்னு சொல்ற அந்த நல்ல மார்க்கையும் தாண்டி இருக்குது இவங்களோடது. ஸோ ஆர்ஆர் அடிக்கு உங்க மேட்சே கிவ் அப் பண்ணிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் போதும் சாமின்னு, ஏன்னா அவரே அடிக்கிறாங்க. குல்தீப் பிரமாதமா போடுறாரு, பட் அவரே நடுவில் ஒரு 2 6 அடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம மூச்சு இந்த கால அந்த டயத்துல கரெக்டா ஸ்டார்க் தன்னுடைய ஐபிஎல் பெஸ்ட் ஸ்பெல்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாரு. இது பியூர்லி ஸ்டார்க்னால தப்பிச்சாங்க அவங்க. இந்த ஸ்டார்க்கோட 5 யார்கர்ஸ், ஏன்னா அவன் ரன் ரேட் ரொம்ப ஹெவியா இல்ல இப்போ ஆஸ்கிங் ரேட். அந்த இடத்துல ஸ்டார்க் போட்ட அஸ்டானிஷிங் யார்கர்ஸ் எல்லாமே நேராக எல்பிடபிள்யூ வேற வச்சார் தானா. ஸோ ஸ்டார்க் தான் ஹீரோ. ஸ்டார்க் ஹீரோ. திருப்பி அந்த 2 ரன் அவுட்ஸ் வச்சாரு, அதுலயும் ஹீரோ. அந்த சூப்பர் ஓவர்ல 2 ரன் அவுட் அடிக்கும் போது அவர் தான் கலெக்ட் பண்ணி வச்சார். கேஎல் ராகுல் பிரில்லியண்டா எதையும் டைரக்டா ட்ரை பண்ணாம, நேற்று தோனிக்கு டைரக்டா நான் ஸ்ட்ரைக்கர் ஒன்று போச்சு பாரு ரன் அவுட், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாம அழகா இவர்கிட்ட கொடுத்தாரு. நீ எஃபெக்ட் பண்ணு ரன் அவுட்னு சொல்லிட்டு போலர் கிட்டிய ஸ்டார் கிட்ட. அதனால ஸ்டார்க் அவர் பார்த்து கை தட்டினார். அடுத்த ரன் அவுட்டும் பிடிச்சி இம்மிடியா பிளாஷ்ல அடிச்சதுனால இன்னைக்கு அவங்களுக்கு ஹீரோ வந்து ஸ்டார்க் தான். மிச்சல் ஸ்டார்க் இஸ் தி ஹீரோ. அதே மாதிரி இவர் த்ருவ் ஜுரேலுக்கு அந்த ஒரு த்ரோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் லாஸ்ட்ல விட்டாரு. ஜெய்ஸ்வால் ஒரு த்ரோ த்ருவ் ஜுரேல் கைக்கு போது மேல போச்சு. த்ருவ் ஜுரேல் அதை கலெக்ட் பண்ணி தோனி ஸ்டைல் இப்படி தூக்கி வச்சாரு பின்னாடி. ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலா அடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். Exactly. So all the thrills, real nail biting finish கான எல்லா டைப்ஸ் ஆஃப் த்ரில்ஸும் 2 டீமும் எக்ஸிபிட் பண்ணாங்க. இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே கலக்கிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ரீட் ஆனாங்க. ரியல் காம்படிட்டிவ் கேம் ஆஃப் ஐபிஎல் இந்த மிடில் ரேங்கர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் 5. அவுட்ஸ்டாண்டிங் கேம். சார் டிசியோட பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டாங்க எல்லாருமே. ஆர்ஆர் போட்டு அடி அடிச்சாங்க. நீங்க அதுல 2 பவுலர்ஸ் பத்தி கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க. குல்தீப் யாதவ் ஆனா ஏன் இன்னைக்கு ரன்ஸுக்கு போனார்? பிகாஸ் நீங்க அக்ஷர் பட்டேல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் பவுலிங் ஃபிகர்ஸ் வாஸ் நாட் தட் பேட். 3 ஓவர்ல 23க்கு 1 அவர் அழகா போட்டிருக்காரு இன்னைக்கு. பட் குல்தீப் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவருக்கு 33 ரன்ஸ் நிறைய, அதாவது எந்த நேரத்துல லீக் பண்ணாங்கன்றதான் முக்கியம். இப்ப மிச்சல் ஸ்டார்க் கூட லீக் பண்ணாரு, பட் அதுக்கப்புறமா கடைசியில வந்து குடிக்கிறாரு. பட் இவங்க வந்து ரொம்ப தப்பான டைம்ல ரன்ஸ் கொடுத்து மேட்ச் மாறுறதுக்கு காரணமா குல்தீப் யாதவ் பவுலிங் இருந்துச்சு. அவனை பத்தி மோஹித் சர்மா பத்தி சொல்லுங்க. மோஹித் சர்மா போட்ட எல்லா ஸ்லோ பாலையும் ஈஸியா ஜட்ஜ் பண்ணி அடி அடிச்சாங்க. சோ அத ரெண்டு பத்தி சொல்லுங்க. மோஹித் சர்மா கிட்ட பிராவோ பண்ற மாதிரி பண்றாரு. ஒரு 2 ஸ்லோ ரன் இல்ல, எப்போ எந்த பால் ஸ்லோ ரன் ஆற போறதுன்னு தெரியாம இருந்தா பரவாயில்ல. நீங்க போடுற எல்லாருமே ஸ்லோ ரன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆட்டும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி வெயிட் பண்ணி கரெக்டா ஸ்லோ பால் ஆட்டும். ஃபாஸ்டா போட்டீங்கன்னா சும்மா நிறுத்துவாங்க. ஏன்னா நீ மீதி எப்பயும் மெஜாரிட்டி நீ ஸ்லோ தானே போட போறேன்ற ஆங்கிள். அதனால இவர் வந்து அந்த பசல கிரியேட் பண்ணும். ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு போலிங். அதனாலதான் ஈஸி ஆடினா. இன்னொன்னு அவங்களுடைய கொண்டுட்டாங்க. அவங்க ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சாங்களே, பிடி ஏத்துட்டாங்க. அப்புறம் ஜுரேல் அடிக்கிறாரு. ஜெய்ஸ்வால் வந்து என்ன ஒரு ஃபிளாம் பாயிண்ட்ஸ்னா 360 டிகிரிஸ் வித் டால் ரீச் வேற. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க அவருக்கு போடுறது. அடிச்சாருன்னா ஹாஃப் ஹார்ட்டடா ஷாட்ஸ் அடிக்கவே மாட்டேன்றாரு. ஸ்வீப் அடிக்கிறாரு. அதை மோஹித் சர்மா 2 கையில ட்ரை பண்ணி தான் பிடிச்சிக்கலாம் அவர் கேட்ச. ஒரு கையில ட்ரை பண்ணி விட்டாரு பாருங்க. ஆனா அவருக்கு வந்து ரிஸ்வி கிட்ட கோவம் வருது. அவரு பாலை பிடிச்சிட்டு 6 கொடுங்கவானு உள்ள சொல்றாரு. அவரை பிடிச்சி ஏறின்னு இருக்காரு. அடுத்த பால் என்னாச்சு, கன்வின்சிங்கா ஒரு 6 போது ஸ்டப்ஸ் மாதிரி ஃபீல்டரு அவ்வளோ லைன் டைவ் அடிக்கிறாருன்னு முடியல. ஆனா ஸ்டப்ஸே ரொம்ப ஃபீல் பண்ணாரு நினைக்கிறது. ஒரு கேட்ச் விடுறது, அவரும் ஒரு கேட்ச் விட்டார். ஆஃப் லேட் தான் பாக்குறேன் ஸ்டப்ஸ் கேட்ச் விடுறது. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கேட்ச் விடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டப்ஸ் விட்ட கேட்சை நான் பார்த்தேன். அவர் யூஸ்வலா பால் தனக்கு ஒரு 20 feet டிஸ்டன்ஸ்ல வரும்போது கிளென் பிலிப்ஸ் மாதிரி பியூட்டிஃபுல்லா ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் ஃபீல்டர். இந்த பர்டிகுலர் கேட்ச் வந்து கிட்டக்க செம ஸ்பீட்ல வருது. அவர் எதிர்பார்க்கல இந்த ஸ்பீட்ல வரும். இவர் கை மேல போறதுல கை தட்டின்னு போயிடுச்சு. ஸோ அவரே ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி கிடைச்சது சொன்னார். ஸோ இது பெரிய விஷயம் தான். இது வந்து நம்ம ஐ கேட்ச். இப்போ அஷுட்டோ சொல்லிட்ட கேட்ச் ரொம்ப கஷ்டம். ஸ்டீப்லிங்ஸ் கயிறு அதுக்காக விட போறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ரோச்சே தெரிஞ்சு போச்சு.
கை கால் எல்லாம் ஆடுது இந்த கேட்ச் பிடிக்கும் போது. ஸோ அது ஸ்டெடியாவே இல்லை, ஹெட்டும் ஸ்டெடியா இல்லை, ஃபிங்கர்ஸும் ஸ்டெடி, ஹேண்டும் ஸ்டெடியா இல்லை. அண்ட் லவ்லி ஓவரால் தான் சொல்றேன், ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு மேட்ச். இன் டோட்டல் ரொம்ப நல்ல மேட்ச். சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 188 அப்படின்ற அந்த டார்கெட்டை தொடர்றதுக்கு காரணமா இருந்தது டெத்ல அவங்க வந்துட்டு கொஞ்சம், நீங்க இங்க வந்துட்டு ஸ்டார்க் நல்லா போட்டாரு, அங்க வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க பவுலிங்ல லாஸ்ட்ல டெத் ஓவர்ஸ்ல. ஸோ இந்த ரன்ஸை வாரி வழங்குறதுக்குன்னு ஆர்ஆருடைய பவுலிங் இந்த வருஷம் மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே போன மேட்ச் எல்லாம் பேசியிருந்தோம் அதை பத்தி, எப்படி இருந்த டீம்டா இது அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரெண்ட் போல்ட்டு, அப்புறம் நண்ட்ரே பர்கரு, அஸ்வின், சஹால்லாம் வச்சிருந்த அந்த பவுலிங் யூனிட் இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே கந்தரகோலமா கிடக்குது. மகேஷ் தீக்ஷனாலாம் வந்து அந்த குடுக்குற ரன்னை வச்சுக்கங்க சார், நான் வச்சு என்ன சார் பண்ண போறேன், என்ன சார் எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு போறதுக்கு இந்த உலகத்துல, வச்சுக்கங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. சொல்லுங்க ஆர்ஆர் பவுலிங் பத்தி. ஆர்ஆர் வந்து டிசியோட தான் ஆடுறதா நினைச்சாங்க. தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் டிசி அண்ட் டிடி. யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. அவரு குத்தார் பாரு ஒரு டேக் ஆஃப் போரேலுக்கு. எனக்கு ஒன்னே ஒன்று புரியல பாஸ். ஒருத்தர் வந்து சீமை பிடிச்சுன்னு நியூ பால பிடிச்சுன்னு போடுறாரு சீமை. ஓகே, ஒரு பால் இருந்தா கூட உங்களுக்கு காமிச்சு இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த பாலை இப்படி பிடிச்சுன்னு போடுறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பால், அதுல டியூவே கிடையாது, அதுல வழுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அன்லஸ் துஷார் தேஷ்பாண்டே ஆயில் பாத் எடுத்துட்டு வந்தால ஒழிய கையில இருந்து வழுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்படி நியூ பால புடிச்சுன்னு வந்துட்டு முதல் பால் இடுப்புக்கு எப்படி ஒருத்தர் போடுவாருன்னு எனக்கு சொல்லுங்க. ஸ்பின்னர் போடுவாரு, கையில இருந்து ஸ்லிப் ஆகும், ஸ்பின் பண்ணணும் பால். ஃபாஸ்ட் போலர் சீம் வந்து ரஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி பால், அதை புடிச்சுன்னு ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டா இடுப்பு நேரம் போட்டு அது ஒரு 4 ஓவர் 6 போச்சுன்னா 23 ரன் போகுது ஒரு முதல் ஓவர்ல. அங்கதான் பொறையில ஒரு ஃபுல் காட்டி ஒரு 200 தாண்டா மாதிரி ஒரு ஸ்டேஜ் போச்சு அந்த ஒரு ஓவர்லயே. ஆனா பிரில்லியண்டா சஞ்சு என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராக கொண்டு வந்து ஒரு 6 ரன் தான் போச்சு அந்த ஓவர். பராக இவர் போட வேண்டிய ஒரு ஓவரை பராக போட வச்சிட்டார். இல்ல வெரி ஸ்மார்ட் மூவ். இல்லாட்டா 188ல 200 எல்லாம் தாண்டி போயிட்டு அவர் போட்டு இந்த போலிங். ஸோ எஸ்என்ஜியிலே ஒரு ஓல்ட் பால்ல போடுறதாவது பெட்டர். ஒரு நியூ பால்ல இப்படி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாருன்னா ரணகாலம் ஆயிடும். ஓகே, அப்புறம் ஸ்டார்க் வந்து ரொம்ப ரெவலேஷன் ஆகுது அந்த யார்கர்ஸ் போடுறது ஃபாஸ்ட் போலர்ஸ்லயே. அண்ட் இவங்கள 2 வைட்டல் வந்து இந்த துஷார் தேஷ்பாண்டே கொடுத்த 23 ரன், இதுவும் நடுவில் திருப்பி அந்த அது எடுத்து துஷார் எடுத்த உடனே 2 ரன் ஸ்லைட் ஆகுது. யாருமே அடிக்கும் இல்ல, இறங்கினே வருது. அசரங்காவும் டெரிபிகா போடுறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால. கரெக்டா அக்சர் பட்டேல் இறங்கினார் பாத்தீங்களா, அந்த ஒரு ஓவர்ல நிமிச்சிட்டார் அசரங்கா. டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட அங்க திருப்பி கிளைம் ஆச்சு ரன் ரேட். அந்த அசரங்கா அந்த மணி அடிக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியல, நீ கை கால கட்டாங்க, நீ சரியான டேச்சு அக்சர் பட்டேல். அப்புறம் அப்கோர்ஸ் ஸ்டப்ஸ் வராது, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்டப்ஸ் எல்லாம் அவுட் கிளாசிக் பிளேயர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் இசிஜி கிராஃப் மாதிரி போயிட்டு வருது ஒவ்வொருத்தர் மேட்ச் பக்கமும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் அக்சர் பட்டேலை பாராட்டி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு மேட்ச் அவர் இன்னிங்ஸை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்னதான் சார் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன பண்ணீங்க, கேஎல் ராகுல் மாதிரி இவரும் என்ன கொடுத்தாலும் பண்றீங்க, நம்பர் 7ல ஆடுறீங்க, நம்பர் 4ல வாங்கினா ஆடுறீங்க, கேப்டன்சி பண்றீங்க, பவுலிங் நல்லா போடுறீங்க, கேட்ச் வந்தா கீழே விட மாட்டேங்கிறீங்க, 6-4 வச்சு 11 பால்ல 34 நினைக்கிறேன் சார் இன்னைக்கு அவர். என்ன ஒரு பேட்டிங் சார். ஆமா, வெரி வைட்டல். செகண்ட் ஹாஃப் போஸ்ட் இன்டர்வல் அதான் ஃபர்ஸ்ட் போரேல், செகண்ட் ஹாஃப் இவர். அபிஷேக் போரேலோட இன்னிங்ஸ் உங்களுக்கு வந்து டூ மச் ஆஃப் ஒரு சாய் சுதர்ஷன் பத்தி நம்ம என்ன பேசுறோமோ அதே பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஒரு சீசன் 2 சீசன் தான் பரவாயில்ல, இது தொடர்ந்து இவர்கிட்ட இருந்துட்டே தான் இருக்குது. போன சீசன்ல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு பிரேக் விட்டாரு இருக்கு, திடீர்னு கொஞ்சம் என்ன அபிஷேக் போரேல் வேற மாதிரி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் இருங்க உடனே வா அப்படின்ற. இப்ப இந்த சீசன் திரும்ப பழைய அபிஷேக் போரேலா மாறிட்டாரு, இந்த ஷெல்லுக்குள்ள போறது. ஆரம்பத்துல சாய் சுதர்ஷன் நான் சொன்ன ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்குது, அந்த டைப்ல ஏன் ஆச்சுன்னு சொல்றேன். Abhishek Porel is very, very comfortable against fast bowling, especially balls pitched outside this stumps. He is very, very comfortable. Spin சுத்தம் அடிக்கவே வரல, எந்த ஸ்பின்னர் போட்டாலும் சுத்தமா அடிக்க வரல. அங்கதான் அப்படியே டவுன் ஆச்சு, டிப் ஆச்சு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவர் அவுட் ஆனா போறேன் போச்சுன்னா ரன்னே வர மாட்டேங்குது. அவரால் அசரங்காவையோ இல்ல தீக்ஷனாவோ யாருமே அடிக்க முடியல, தப்பா ஆடினுக்காரு. இவர் இந்த பக்கம் இவருக்கு காம்படிஷன் யாருன்னா இந்த பக்கம் பராக் வந்து குல்தீப் ஒரு ஓவர் ஆடினார் பார்க்கணும். இப்ப அவன் ஃபுல் டீப்பா இருக்கானே, அது மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பாவம் மீன் நிம்மதியா நீஞ்சி இருக்கு. அதை பிடிச்சி திருப்பி ஆத்துல ஒன்று, அது எவ்வளவு பெரிய டார்ச்சர், சித்திரவதை. அதை விட சித்திரவதையாவது ஒரு பேட்டிங் வந்து இப்படி கையை நீட்டி இந்த பக்கம் அந்த பக்கம், எந்த பால் வந்து நீ சைனா மேன் போட போற குல்தீப், நீ எந்த மேன் கூகுளி போட போற, எந்த பால் கூகுளி போட போற, எதுவுமே தெரியாம போச்சு.
அப்படி இருக்கிறவரு சத்தியமா நீ சூப்பர் ஓவர்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுதான். யாரு பெஸ்டா அவங்க தான் வந்துருக்கணும். ஸோ பிஃபோர் வி எண்ட், யாரு பெஸ்ட்டோ அவங்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த யாரு பெஸ்ட்டோ இன்னைக்கு அவர் வர முடியாம ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் பேக் டு ஹிஸ் நார்மல் ஸ்ட்ரைக் ரேட், அந்த ஹை பவர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார்ல, இன்னைக்கு அந்த மேட்ச் ஆடி காட்டினார் அவரு. சூப்பர் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹிம். சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ் were amazing to watch. ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ். சஞ்சு வந்து அந்த நிந்தத்துல இருந்து அந்த நான்சலண்டா அடிக்கிறது, அது ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் அவர் தட்டுறது தான். வீடியோ கேம்ஸ் மாதிரி அவர் ஆடுறது பாக்குறது. அது பேட்ல அந்த ஸ்கொயர் கட் அடிக்கும் போது இந்த வெயிஸ்ட்ல இந்த ஸ்ப்ரெயின் ஒண்ணு வந்துச்சு, அவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப பேட்ல அவங்க கோயிங் கிரேட் கன்ஸ். அப்போ நீங்க சொல்ற மாதிரி 10 overs 10 runs per over 11 runs per over போயிட்டு. சஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப பேட்ல இருக்குது சஞ்சு அங்க போனது. அதுல வேற கொஞ்சம் இறங்கிட்டு நான் சொன்னேன், இந்த பார்ட்னர்ஷிப்ல ஒருத்தர் அவுட் ஆனாலோ இல்ல 2 பேர் போனாலோ கண்ணா புண்ணு டிப்பாங்க ரன் ரேட். அண்ட் எஸ்பெஷலி அப்ப போலிங் வேற டாப் வந்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். இன்னைக்கு ஆக்சுவலா ஆடினது பெட்டரான்னு பார்த்தா ஆர்ஆர் தான். பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் போலிங்ல ஆர்ஆர் தான் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாங்க. பட் அந்த எட்ஜ் கட்சியில பாருங்க, அது கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் கேம் ஆஃப் லக் எல்லாம் சொல்ற மாதிரி அது சூப்பர் ஓவர்ல டிசைட் ஆகணும்ட்டு இருக்கு. இல்ல இவங்க 2 விக்கெட் வேற விழுந்து 2 ரன் அவுட் வேற ஆகி அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வந்து ரொம்ப டாப் கிளாஸா இவங்க பினிஷ் பண்ணாங்களே தவிர பாயிண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஆர்ஆர் தான் பெட்டரா ஆன மாதிரி இருந்தது. அல்டிமேட்லி சூப்பர் ஓவர் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி டிசைன் பண்ணிடுச்சு, அது வேற விஷயம். பட் ஃபுல் கிரெடிட் டு போத் டீம்ஸ், டாப் கிளாஸ் கிரிக்கெட். ரைட் சார், நம்ம வந்து இந்த வீடியோடைய மோஸ்ட் ஃபேவரட் போர்ஷன் வந்துருக்கிறோம். இப்போ இந்த செக்மெண்ட்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த விஷயங்களுக்கு வரோம். ஸோ இப்போ போன மேட்ச்ல வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடும் போது விக்கு வச்சுட்டு வர மாதிரி இருக்குது, யாரு வச்சுட்டு வரா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதுல ஆனா அந்த பதில்களை தாண்டி ஒருத்தர் கேட்டிருக்காரு, எல்லாம் சரி பாஸ்கி, நீங்க சொல்றீங்களே யாருன்றதெல்லாம் முடிவு பண்ணி அந்த லிஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க, அந்த பதில்களெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் தலைமுடியை பிச்சுக்கிறேன், நீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் உங்களை கேட்டாரு. So we will come to the answer section sir. யார் என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். some people are saying அக்சர் பட்டேல், சில பேர் வந்து ஷமி சொல்றாங்க, அப்புறம் வந்து ஆகாஷ் தீப், ஆயுஷ் படோனி, குருணால் பாண்டியா, ரோஹித் சர்மா, விராட், என்ன எல்லா மேட்ச்ல இருந்து சேர்த்து எடுத்து போட்டுக்கிறாங்க சில பேர் வந்து இந்த மேட்ச் சொல்றாங்க. சோ too many comments are there. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன. கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ், கிரிக்கெட் வியூவர்ஸ் உடைய அப்சர்வேஷன் ஹேட்ஸ் ஆஃப். நீங்க சொன்ன இந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சு புதுசா நானும் பாலாவும் ப்ரோக்ராம் பண்றோம். ப்ரோக்ராமோட பேர் யார்ட்டையும் சொல்லிட்டாதீங்க, பிக் பாஸ். ஓகே ரைட். சோ நீங்க பாராட்டுறது எப்படின்னா, ஆடியன்ஸ்லாம் வந்து மேட்ச பாக்குறீங்களோ இல்லையோ, அப்ப அவங்க தலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே நீங்க அப்படின்னு. எஸ் சார், இப்போ நேத்து மேட்சோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் எடுத்து பாத்துருவோம். சோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்கு, நம்ம ஷோவை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாத்துரலாம். இந்த இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதை பாருங்க, இந்த ரோபோ டாக் ஒன்று வருது பாத்தீங்களா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம். அப்ப இவங்க எல்லாம் விழுந்ததும் சிரிக்கிறாங்க, கலடா பண்றாங்க, அது ஏதோ ஆக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கு. திடீர்னு இவங்க சிரிக்கும் போது அது அப்படி வேற பக்கம் போற மாதிரி நீங்க பார்த்தேன். அப்பதான் நினைச்சேன், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்வாங்க, இங்க வாய் விட்டு சிரிச்சா நாய் விட்டு போகுது. சார் நீங்க இன்னும் அடுத்த லைன் போடுறதுக்குள்ள நான் என்னன்றதை படிச்சிடுறேன். சோ இப்போ என்னன்னா, ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்கி சார் ஐ ஹேவ் 2 questions அப்படின்னு சொல்லி ஜெபா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. சோ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, why ஹர்ப்ரீத் பிரர் is continuously ignored and made to warm the bench அப்படின்னு பஞ்சாப் மேட்சை பத்தி போடுறனால அந்த வீடியோ கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, this IPL shows the domination of left hand batters or off spinners losing their value அப்படின்னு 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிரார் வந்து ஹர்ப்ரீத் பிரார் வந்து இது லவ்லி பிளேயர் தான். பட் சில பேர் இப்ப பாரு, சந்தீப் சர்மாவை அவர் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணா கூட இல்ல, அவரை முன் வச்சு ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கவே மாட்டாங்க சில பேரோட ராசியர். அந்த பிரார் நல்லா டைட்டா போடுவார், போலிங் லவ்லி ஃபீல்டர், எல்லாம் பேட்டிங்கும் இஷ்டத்துல அடிப்பார். பட் இது என்ன ப்ராப்ளம், இந்த சில கோ பை சர்டன் நேம்ஸ், இவங்க தான் இப்போ பாப்புலர் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா யூட்டிலிட்டி கிரிக்கெட்னு பார்த்தா அந்த பிரார் ஆடணும். தட்ஸ் தி ஆன்சர் ஐ கேன் கிவ் யூ. இப்ப லேட்டஸ்ட் ஃபார்ம் என்னன்னு தெரியல. அடுத்த கேள்வி நீங்க சொன்னது யாரை பத்தி? அடுத்து கேட்டது என்னன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ஆடிட்டே போயிட்டு இருக்காங்களே. கரெக்ட். நம்மளே கூட ஆஃப் ஸ்பின் வந்து இதாகுதா, டெட் ஆகுதான்னு கேக்குறாங்க. ஆமா, நம்ம கூட சொன்னோம் IPLL அப்படின்னு கூட வச்சலாம், இந்தியன் பிரீமியர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லீக் நான் சொன்னேன்.
ஏன்னா இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா லெப்ட் பயங்கரம். இந்த பக்கம் போரேல அக்சர் பட்டேல் டாப் கிளாஸ், இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அண்ட் ராணா. அந்த ஏன்னா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஓபனிங்ல தான் இருக்கும் அந்த டேக் ஆஃப். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல தான். பவர் பிளேல இட் பி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாரடைஸ். ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் டிராவிஸ் செட் எடுத்துக்கோங்க. ஓகே, படிக்கல் ஓபனிங் வந்திருந்தவர் பாருங்க, அபிஷேக் சர்மா பாருங்க, ராணா பாருங்க, ரெய்னா நம்பர் 3 வருவாரு. சோ நீங்க ஒரு மைண்ட் செட் இந்த 9 வைக்கிறோம் இல்லையா, மெஜாரிட்டி ப்ராபபிலிட்டி படி பார்க்கும்போது டிஸ்கஷன்ஸ்ல ஒரு ரைட் ஹேண்டருக்கு என்ன வைக்கலாம் பாயிண்ட் கிட்ட இருந்தா டாபிக் ஆரம்பிக்கும். ரொம்ப பெருசா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல லெஃப்ட் ஹேண்டர் வந்தான்னு ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபீல்டரை மாத்தினா போறது அது செகண்டரி இம்பார்ட்டன்ஸா கொடுப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மைண்ட் ஃபுல்லா ரைட் ஹேண்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ட்டே போகும்போது இன்வேரியபிளா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கரெக்டா வந்து மாட்டுறாரு. அங்க லைன் ஆஃப் அட்டாக்கே டிஃபரெண்ட். அங்க நம்ம யோசிக்க மாட்டோம். இப்ப நெக்ஸ்ட் அதுக்கு தாட் கொடுப்பாங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ் அந்த தாட்ல இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர் வந்தா என்ன பண்ணணும், ரைட் ஹேண்டர் வந்தா அந்த லெவல்ல மாறி மாறி வந்தா என்ன பண்ணணும். ஸோ மெஜாரிட்டி நீங்க பார்க்கும்போது இன்னர் ஃபீல்டை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு டெரிபிக் பிக் ஸ்கோர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் லஸ்டி ஹிட்டிங் அண்ட் சிக்ஸஸ். டிகாக் பாருங்க, நிக்கோலஸ் போரான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் என்ன அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேசிவா இருக்கும். அக்ரிகேட் பாத்தீங்கன்னா மேசிவா இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். அதான் காரணம். ஏன்னா போலர்ஸ் வந்து மென்டலி நாட் ப்ரிப்பேர்டு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து என்னன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. மெஜாரிட்டி இப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடிச்சா கூட நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப ரேர் ஒரு 2 டீம்ல இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜாஸ்தி. ஸோ எல்லாருக்குமே அக்ராஸ் ஆடப்படுகிறது. அக்ராஸ் இந்த சென்ஸ் இப்ப உங்களுக்கு நான் இந்த கேமரால பண்றதா நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நான் இப்படி பண்ணேன்னா லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி தெரியும், இப்படி பண்ணா ரைட் ஹேண்டர் மாதிரி தெரியும். ஸோ ஒரு ரைட் ஹேண்டருக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டா இன்வேரியபிளி மிட் விக்கெட் பக்கம், ஓகே, ஆர் ஸ்கொயர் லைக் பக்கம் ஸ்வீப் இல்ல மிட் விக்கெட் புல்லுங்கிறது தான் போகும். உங்களுக்கு நிறைய சொல்லிருக்கேன். ரொம்ப டெக்னிக்கலி பிரில்லியண்டா சூரியகுமார் யாதவ் இருக்கிறவங்க ஆஃப் சைட்ல மேல ஆடுவாங்க. சோ ஒரு ஆஃப் ஸ்பின் வித் த டர்ன் தட்டினாலே 6 வெளியில. அதனாலதான் எல்லா மேக்ஸ் எல்லாம் பொய் போலிங் போடுறாங்க. ஸ்டம்ப்ல இருந்து டுவர்ட்ஸ் ஸ்லிப் போறது. மார்க்ராமும் அதே தான். உடம்பெல்லாம் வளையும், ஆனா பால் டுவர்ட்ஸ் ஸ்லிப் தான் போகும். சோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அப்படி போட்டா ஈஸி. அதனாலதான் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கம்மியாயிட்டு வருது. அப்படியே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் கேரம் பாலே போட்டுருப்பாங்க. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் வெளில போட்டுருந்துச்சு. ஒரே நல்ல விஷயம் லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு எங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாட்டினாங்கன்னா அப்போ ஒரு அஸ்வின் மார்க்கர் தைரியமா தன்னுடைய ஆஃப் ஸ்பின்னர் போடுவார். ஏன்னா அவங்க அக்ராஸ் அடிக்க போனாங்கன்னா இது அவேன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் விஷயம். ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இப்ப காணாம போகுது. மிஸ்டேக் அதான் சொன்னேன், ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் லெக் ஸ்பின் வந்தது. லெக் ஸ்பின் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல மிஸ்ட்ரி ஸ்பின் வர இருந்துச்சு. மிஸ்ட்ரி ஸ்பின் தான் அடுத்த ஸ்டேஜ் சொன்னேன். லெஃப்ட் ஆர்ம்ல மிஸ்ட்ரி ஸ்பின் வரும் நெக்ஸ்ட், விச் வில் மேக் பேட்டர்ஸ் திங்க் ட்வைஸ். இப்ப அசரங்கா வந்து எந்த பக்கம் பால் வருதுன்னே தெரியல. போடுற லெக் பிரேக்கா இல்ல கூகுளினா லோவா ஸ்கிட் ஆற மாதிரியே போடுறது. அதுதான் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. அது எந்த பால் லெக் பிரேக் எது கூகுளின்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண முடியாது, அது ஒரு ப்ராப்ளம். சுனில் நாராயண் பிக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி போலர்ஸ் தான் இனிமேல் டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது எக்கானமி தான் பஸ். ஒரு கோச் கிட்ட போனா கூட நான் லெக் ஸ்பின் டாஸ் பண்ணிட்டா கூகுளி டாஸ் அதெல்லாம் எதுவுமே வேணாம் சார், 24 பால் பேட்லயே போடக்கூடாது சார், நான் எப்படி போடணும்னு சொல்லுங்க சார்னு வாங்க கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே. ஏன்னா என்னோட குருநாதர் விவி குமார்ட்டே இந்த பாயிண்ட் நான் பேசுனேன். ஏன்னா ஒரு 2 6 அடிச்ச உடனே ஒரு பிஸ்டா போலருக்கும் பேர் போயிடும். ஒரு ஷேன்வானியே 2 6 அடிச்சுட்டு அவரே யோசிப்பார், ஸ்ட்ரைட்டா வந்து ஃபாஸ்ட் ஒன் போட்டுலாமா யார் கரெக்ட்னு யோசிப்பாரு. ஏன்னா இது என்ன ஆகுது, ரன்னு போறது. நீ பெரிய போடுறாரு பட் 3 6 அடிச்சோமே, அதுதான் பிரச்சனையே. ஸோ என்னோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் மேல எனக்கு நம்பிக்கை வராது. ஷேன்வான் ஆரம்பத்துல கடைசி ஓவர் போட்டுலாம் வின் பண்ணிலாம் கொடுத்துருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அவர் டைப்பான ஒரு போலர் இன்னைக்கு ரொம்ப யோசிக்காங்க கடைசி ஓவர்ல கொடுக்கறது. எந்த லெக் ஸ்பின்னருக்கு லாஸ்ட் ஓவர் நீங்க கொடுப்பீங்க? மிஞ்சி போனா ரஷீத் கான் கொடுக்கலாம், அவரே கான்பிடென்டா இல்ல. அதான் இந்த அன்றே கணித்தார் பாஸ்கி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி வெறும் எந்த விஷயத்தை பத்தியோ அதை பத்தி மட்டும் மாத்துறது தான் எனக்கு வேலை. எடுத்து எப்பவுமே ரெடியாவே தான் இருக்குது. அதை போட்டு போட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன் அப்படின்னா இப்படிதான் இப்ப இந்த லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட்ல வந்து லெக் ஸ்பின் வருவாங்க, மிஸ்ட்ரி ஸ்பின் வருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இவங்க கேட்ட கொஸ்டின்லயே ஆக்சுவலா நானா பதில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா உங்க பிஹாஃப்ல இதை வந்து அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். சரி நீங்க பேசுறது வந்து அமைதியா இருந்தேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் நம்ம ஐபிஎல் பண்ணிட்டு போது அப்ப சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போக 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 காணாம போயிருவாங்க. இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர்ஸ் 4-5 பேர் இருக்க மாட்டாங்க. லெக் ஸ்பின்னர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க, மிஸ்ட்ரி ஸ்பின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருவாங்க. அது ஒரு சீசன் மாதிரி ஆயிருச்சு போல இப்ப அப்படின்னு நீங்க 21 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. அந்த மாதிரி சோ இட் இஸ் ப்ரூவிங் தட் எல்லாருக்குமே அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் மேல இருக்கிற மோகத்தின் காரணத்தினால பிறந்த உடனே இப்போ என் வீட்டு பக்கத்துல தான் ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் பிறந்த குழந்தைகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறான், மிஸ்ட்ரி ஸ்பின் போடுறியா, என்ன அவன் போட தெரியுமா, ஆனா பால கையில கொடுப்பா அப்படின்னு கேட்டுருக்காரு. இப்போ கேரம் பால் அப்படி ட்விச் பண்றது அவே ட்ரிப்ட் மாதிரி போகும். ரைட் ஹேண்ட் ஆடுவோம், மிடில் பிச்சை அப்படி டுவர்ட்ஸ் ஸ்லிப் போகும். அந்த கேரம் பால்
அப்புறம் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நக்கல் பால் இப்படி வச்சுண்டு இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்து போடுறது, ஓடி வந்து போடும்போது நீங்க ஃபாஸ்ட் அப்படியே மெதுவா வரும் அந்த பால். அப்புறம் பேக் ஆஃப் தி ஹேண்ட்ல இருந்து போடுற ஒரு பால், another type of slow run which I told you. நம்ம ஆர்ச்சர் போடும்போது அதுவே த்ரோட் வரைக்கும் வருது, அவ்வளவு ஹைட் ஸ்டீப்பா கிளைம் வருது. பட் ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு விஷயம் இந்த ஹோல் மேட்ச்ல. The way Stark realized that he's got an extraordinary asset. ரெப்பர்டார்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி அசெட் இருக்கு என்கிட்ட யார்கர், அதை போடணும்னு போட்டார். ஸோ பட் அவர் குட் லெங்க்ல போடுறதுல ப்ராப்ளம் எப்போ இல்லைன்னா மூவ் ஆகும்போது அன்பிளேபிளா இருக்கும். மூவ் ஆகாத போது அவர் குட் லெங்க்ல போட்டார்னா அவரே கட்டுப்பார் அனாலிசிஸ். பட் இப்ப போடுற யார்கர்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் போட்டார்னா ரணகாலம் 2 விக்கெட் ஷூட் பவர் பிளேல. ஸோ அவர் அவுட் ஸ்டாண்டிங்கா வந்துட்டார் ஃபார்முக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் இப்போ டிசிக்கு அவர் வந்தது. ரைட் சார், நீங்க வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ் தான். கண்டிப்பா வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்க கூட இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்ன உடனே இப்போ வந்து நான் உங்க பேர் அடிச்சாலே கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் என்னென்னலாம் போட்டுக்கிறாங்கன்றத நல்லா பார்க்க ஆரம்பிச்சு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் சைன். அவங்க கமெண்ட்ஸ் சொல்றதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், நீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன பதிலுங்கிறத நம்ம எடுத்துட்டு போவோம். தேங்க்யூ ஸோ மச். வேற பட் ஃபேன்ஸ் வந்து எனக்கு நீங்க ஓட்டு போடணும், பாலாவுக்கும் ஓட்டு போடணும். ஒரு விஷயம் இருக்கு, மறந்துடாதீங்க. சிஎஸ்கேக்கு இந்த சீசன் முடியறதுக்குள்ள எம்எஸ்டி ஓபனிங் வரணும், 10 செக்ஷன் நம்ம பார்க்கணும். இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க டெய்லி கண்டிப்பா நடக்கும். Right, okay sir, see you in tomorrow's RRR. Thank you so much for joining. Yes, let's wait for the helicopter to come and do the rescue act with lot of success in the power play. மறுபடியும் சந்திப்போம். தோனி அடிக்கிற RRR. Thank you sir. Thank you.